ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் 56. காளியன் சரணாகதியும் காட்டுத்தீயும். ருச்சிர கம்பித குண்டல மண்டல சுச்சிர மீஷனனர்த்தித பன்னகே அமரதாடிததுந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவதே. இந்த 56வது தசகத்தில் பட்டதிரி கிருஷ்ணன் காளியனுக்கு அருள் புரியறதை பற்றி வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணனோட காளிய நர்த்தனத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஆகாயத்தில் தேவர்கள் துந்துபி முதலிய வாத்தியம் வாசிக்க தேவலோக பெண்கள் இனிமையாக பாடினார்கள். உன் காதுகளில் குண்டலங்கள் அசைந்தாட நீ அந்த காளியன் மேல் வெகுநேரம் நர்த்தனம் செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். நமதி யத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதமுன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதால மனோகரம். இந்த 2வது ஸ்லோகத்தில் கரதாளத்துடன் பகவான் விளையாடுறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, நீ அந்த காளியனின் எந்த தலை வணங்கினதோ அந்த தலையை விட்டுவிட்டாய். வணங்காமல் இருந்த தலையை, மேலும் உயர்ந்த தலையை உன் திருவடி தாமரை மலர்களால் கை தாளத்தோடு அழகாக மாறி மாறி மிதித்து காளியன் மீது நீண்ட நேரம் நர்த்தனம் செய்து விளையாடினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஃபணாகணே கலித சோணித சோணித பாதசி ஃபணிபதாவவசீததி சன்னதாஸ் ததஃபலாஸ்தவ மாதவ பாதயோஹோ. இந்த 3வது ஸ்லோகத்தில் காளியன் சோர்வடைந்து கீழே விழறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் திருவடிகளாய் நீ காளியன் தலை நசித்து முறித்து தொங்கின. பிறகு இரத்தம் கக்கி அந்த குளம் முழுவதும் இரத்தமாகச் செய்து காளியன் சோர்ந்து விழுந்தான். இந்த சமயம் காளியன் மனைவிகள் உன் திருவடிகளில் சரணடைந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல். ஐபுரைவ சிராய பரிஸ்ருத त्वदनुभाव विलीन कृतो हिता मुनिभिरप्यवनवाप्यपदैस्तवैर्नुनुभुरीश भवन्तमयन्त्रितम्. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி காளியன் மனைவிகள் பகவானை துதிக்கிறத வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, காளியன் மனைவிகள் நீண்ட நாட்களுக்கு முன்பே உன் பெருமைகளை பற்றி கேள்விப்பட்டார்கள். உன்னிடமே மனம் ஒன்றி இருந்தார்கள். அதனால் முனிவர்கள் அடைய முடியாத வகையில் தடையின்றி உன்னை துதித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஃபணிபது கணபக்தி விலோகன பிரவிகசத் करुणाकुलचेतसा फणिपतिर्भवदाच्युतजीवितस्त्वयि समर्पितमूर्तिरवानमत्. இந்த 5வது ஸ்லோகத்தில் காளியன் பகவானை வணங்குறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன் சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, காளியனின் மனைவிகள் பக்தியை கண்டு நீ மிகுந்த கருணை கொண்டாய். உடனே அந்த காளியனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்தாய். பிழைத்த காளியனும் தன் சரீரத்தை உன்னிடம் அர்ப்பணித்து உன்னை வணங்கினான் அல்லவா குருவாயூரப்பா? பட்டதிரி சொல்றார். ரமணகம் பிரஜவாரிதி மத்யகம் ஃபணிரி பூர்ண கரோதி விரோதிதாம் இதி பவத்வச்சனாத்யதிமானயன் ஃபணிபதிர் நிரகாதுரகை சமம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி காளியன் ரமணகம் செல்வதை வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கடலின் நடுவில் ரமணகம் என்ற தீவுக்கு செல். அங்கு கருடன் உன்னை விரோதிக்க மாட்டான்.
என்று நீ காளியனிடம் சொன்னாய். உடனே காளியனும் உன் சொற்களை மதித்து மற்ற பாம்புகளுடன் அந்த தீவுக்கு சென்று விட்டான் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். பணிவதோ ஜனதத்தமணி பிரஜ ज्वलितहारतु कूलविभूषितः तडकते प्रमदाश्रुविमिश्रितै समगता स्वजनैर्दिवसावथौ. இந்த 7வது ஸ்லோகத்தில் பகவான் பந்துக்களுடன் சேர்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அந்த காளியனின் மனைவிகள் கொடுத்த சிறந்த ரத்னங்களாலும் ஒளி வீசிய மாலைகள் பட்டாடைகளை நீ அணிந்து கொண்டாய். பிறகு மாலை வேளையில் யமுனை கரையில் ஆனந்த கண்ணீர் பெருக்கி நின்ற உன் உறவினர்களோடு ஒன்று கூடினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்குறார். निशि पुनस्तमसा व्रजमन्दिरं व्रजितुमक्षमयेव जनोत्करे स्वपिति तत्र भवच्चरणाश्रये तव कृशानुरन्तसमन्ततः. இந்த 8வது ஸ்லோகத்தில் தூங்கும் கோபர்களை தீ சூழ்ந்த இதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது இரவு நேரம் உன் சரணத்தையே அடைக்கலமாக கொண்டு அந்த கோபர்கள் அங்கேயே தூங்கினார்கள். அந்த சமயம் திடீரென்று காட்டுத்தீ 4 பக்கமும் பரவியது அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பிரபுதிதானத பாலய பாலயேதி யுதயதார்த்தரவான் பசுபாலகான் अवितुमाशुपपादमहानलं किमिह चित्रमयं खलु ते मुखम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் அக்னியை அருந்தறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது விழித்து கொண்ட கோபர்கள் பதபதைத்து காப்பாத்து காப்பாத்து என்று அச்சத்தால் கூக்குரலிட்டார்கள் காட்டுத்தீயை பார்த்து. நீ அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த காட்டுத்தீ அனைத்தையும் நீ விரைந்து பானகமாக குடைத்தாய். இது என்ன ஆச்சரியம் என்றால் நீயே உன் வாயிலிருந்து உண்டானது தானே அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல். ஷிகின வர்ணதயேவ ஹி பீததா परिलसत्यधुना क्रिययाप्यसौ इति नुत पशुभैर्मुदितैर्विभो हर हरे दुरितै सह मे गतान्. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இதனால் மகிழ்ச்சி அடைந்த கோபர்கள் தீயில் மஞ்சள் நிறமான பீதத்தன்மை என்பது நிறத்தினால் மட்டுமே இருந்தது. உன்னால் குடிக்கப்பட்டதால் அது இப்பொழுது செயலாலும் பீதத்தன்மை உடையதாக ஆயிற்று என்று சந்தோஷம் கொண்டு உன்னை வாழ்த்தினார்கள். இப்படிப்பட்ட பெருமை நிறைந்த நீயே பாபங்களையும் வியாதிகளையும் போக்கி காக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளில் பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.